ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு இன்வெஸ்டர் சேனல். இன்றைக்கி மார்க்கெட்டை பார்த்துருப்பீங்க. மார்க்கெட் வந்து ஒரு ஃப்ளாட் பாசிட்டிவ் அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஃப்ளாட் பாசிட்டிவ், ஃப்ளாட் நெகட்டிவ் அந்த ரேஞ்சில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ நிஃப்டி 50 ஒரு 15 பாயிண்ட்ஸ், சென்செக்ஸ் ஒரு 26 பாயிண்ட்ஸ் அந்த ரேஞ்சில் ஒரு பாசிட்டிவ் ரேஞ்சில் இருக்குது. பட் எனக்கு தெரிஞ்சு க்ளோசிங் வந்து ஒரு ஃப்ளாட் நெகட்டிவில் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். நிஃப்டி 83 பாயிண்ட்ஸ் நெகட்டிவில் இருக்குது. பிஎஸ்சி ஸ்மால் கேப் மட்டும் ஒரு 440 பாயிண்ட்ஸ் வந்து நெகட்டிவில் இருக்குது. ஆக்சுவல் மார்க்கெட் அப்டேட்ஸ் பார்க்கும்போது நேற்று மார்க்கெட் வந்து ஒரு ஆல் டைம் ஹை டச் பண்ணியிருந்தாங்க. மேபி எஃப்ஐஎஸ் வந்து அதிக அளவில் ஸ்டேக் சேல் பண்ண அதிக சான்சஸ் இருக்குது. நேற்று 500 கோடிக்கு விற்றுருந்தாங்க. இன்றைக்கி எவ்வளோ விற்க போகிறாங்கன்னு தெரில. மேபி இன்றைக்கி வாங்கவும் சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ எலெக்ஷன் முடியாது, அந்த எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் வரது வரைக்கும் மார்க்கெட் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ அது வரைக்கும் இதான் மார்க்கெட் அப்டேட்ஸு. எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் வேணும். எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் வந்த பிறகு தான் மார்க்கெட்டோட எக்ஸாக்ட் கண்டிஷன் நமக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் நியூஸ் பார்த்தீங்கன்னா என்எம்டிசி ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அயனோர் மைனிங் கம்பெனி தான் அந்த கம்பெனி. 38% நெட் ப்ராஃபிட் கீழே விழுந்திருக்கு. 1415 கோடி பண்ணியிருக்காங்க இந்த குவார்ட்டரில். சேம் குவார்ட்டர் லாஸ்ட் இயரில் வந்து 2276 கோடி பண்ணியிருக்காங்க. முந்தின குவார்ட்டரில் வந்து 1480 கோடி பண்ணியிருக்காங்க. ஸோ குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸில் 3.7% டவுன் ஆயிருக்கு. இயர் ஆன் இயர் பேசிஸில் 38% டவுன் ஆயிருக்கு. ரெவன்யூ பார்த்தீங்கன்னா நில்லி 10% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதாவது நெட் ப்ராஃபிட் மட்டும் தான் குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸ்லேயும் டவுன், இயர் ஆன் இயர் பேசிஸ்லேயும் டவுனு. இன்கம், டோட்டல் இன்கம் வந்து 10% கிட்ட இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 6908 கோடி பண்ணியிருக்காங்க இந்த குவார்ட்டரில். சேம் குவார்ட்டர் லாஸ்ட் இயரில் 5842 கோடி பண்ணியிருக்காங்க. எக்ஸ்பென்ஸ் ரொம்பவே இன்க்ரீஸ் ஆயிருக்கு இந்த குவார்ட்டரில். 4519 கோடியாக இருக்குது எக்ஸ்பென்சஸ். அதே சேம் குவார்ட்டர் லாஸ்ட் இயரில் 3794 கோடியாக இருந்திருக்கு. டோட்டல் ஒரு ஃபிசிக்கல் இயர் ஃபுல்லாட்டு இந்த ஃபினான்ஷியல் இயர் 24 அவங்களோட நெட் ப்ராஃபிட் 5571 கோடியாக இருக்குது. அதே ஃபினான்ஷியல் இயர் 23 பார்த்தீங்கன்னா 5537 கோடியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த என்எம்டிசி இந்தியாவில் லார்ஜஸ்ட் அயனோர் மைனிங் கம்பெனியாக இருக்கிறாங்க. இவங்க வந்து 4 அயனோர் மைனிங் வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஒன்று வந்து சத்தீஸ்கர், கர்நாடகா, இப்படி 4 அயனோர் வந்து மைனிங் கம்பெனி வந்து அவங்க ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ ஸ்டீல் மேக்கிங் பண்ணுறதுக்கு ரா மெட்டீரியலாக தேவைப்படுறதுனால நியர்லி 20% வரைக்கும் இவங்க கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க நம்மளோட இந்தியாவோட ஸ்டீல் ப்ரொடக்ஷனுக்கு. இது என்எம்டிசியை பொறுத்தவரைக்கும் அப்டேட்டு. ஷேர் ப்ரைஸ் பார்க்கும்போது 259 ரூபா 260 ரூபா அந்த ரேஞ்சில் ஒரு ஃப்ளாட் நெகட்டிவில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. ரிசல்ட்ஸ் வந்து நெட் ப்ராஃபிட் வந்து கீழே விழுந்ததுனால ஒரு ஃப்ளாட் ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு என்எம்டிசி. இது என்எம்டிசியை பொறுத்தவரைக்கும் ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. என்எம்டிசி ஸ்டாக் ப்ரைஸ் இப்போ வாங்கலாமான்னு கேட்டால் இப்போதைக்கு வேண்டாம். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். மேபி அவங்க ஒரு டிப் இறங்கி வரட்டு. இப்போதைக்கு வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா ஸ்டீல் செக்டார் ஸ்டாக் எல்லாமே மேலே ஏறி தான் இருக்குது. டாடா ஸ்டீலும் சரி, என்எம்டிசியும் சரி. ஸோ நிறைய ஸ்டாக்ஸ் வந்து ஸ்டீல் செக்டார் பேஸ்டான ஸ்டாக்ஸ் எல்லாமே மேலே ரேலி ஆயிருக்கு. ஸோ இப்போதைக்கு வெயிட் பண்ணி நம்ம பார்க்கலாம். கொஞ்சம் இறங்கி வந்துச்சுன்னா என்எம்டிசியில் நெக்ஸ்ட் பையிங் எப்போன்னு பார்க்கலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ் இந்த ஷேர் வந்து இன்றைக்கி மட்டுமே 3% மேலே இந்த எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ் ஷேர் ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருந்து. ரீசன் பார்க்கும்போது அவங்க இந்த லித்தியம் அயன் செல் மேனுஃபேக்சரிங்கில் வந்து நிதியாண்டு 25 1000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது கெப்பாசிட்டியை வந்து 6 ஜிகாவாட் பெர் ஹவரை வந்து கம்ப்ளீட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு நிதியாண்டு 25 அந்த கெப்பாசிட்டியை வந்து அட்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களோட மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டியில் குறிப்பாட்டு 5000 கோடி அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து ஃபஸ்ட்டு ஃபேஸில் அவங்க 1000 கோடி வந்து இந்த லித்தியம் அயன் செல் மேனுஃபேக்சரிங் நிதியாண்டு 25 வந்து ஸ்பெண்ட் பண்ண போகிறாங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி இந்த எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ் வந்து அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்றைக்கி ஸ்டாக் ப்ரைஸ் வந்து 510 ரூபா அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. 3% மேலே ஏற்றிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி ஒரு ரேட்டிங் கம்பெனிஸ் வந்து நேற்று அப்டேட் கொடுத்துருந்தா அவங்களோட டார்கெட் ப்ரைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸோட டார்கெட் ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருந்தேன். ஸோ இன்றைக்கி வந்து 3% மேலே எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ் ஏற்றிருக்காங்க. ஸோ நான் ஆல்ரெடி அப்டேட் கொடுத்துருந்தேன். எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ் ரொம்ப நாளுக்கு முன்னாடியே வேல்யூவேஷன் ஹையாக இருந்து அமர் ராஜா பேட்டரிஸ் கன்சிடர் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அமர் ராஜா பேட்டரிஸும் நல்லாவே ஏறி இருக்குது. இது வந்து எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸை பொறுத்தவரைக்கும் அப்டேட்டு. என்எம்டிசியில் வந்து இன்னொரு அப்டேட் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இந்த லம்ப் ஓவர் ப்ரைஸையும் ஃபைன்ஸுக்கு ப்ரைஸையும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு டன்னுக்கு லம்ப் ஓவர் ப்ரைஸ் வந்து 250 ரூபா ஒரு டன்னுக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஃபைன்ஸுக்கு 350 ரூபா பெர் டன் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ப்ரைஸ் ஹைக் பண்ணியிருக்காங்க. இது வந்து சிஎன்பிசி டிவி 18 வந்து அப்டேட்டு. ஸோ இந்த ப்ரைஸ் ஹைக் பண்ணியிருக்காங்க. ஏப்ரலில் தான் அவங்க வந்து ஆல்ரெடி ப்ரைஸ் ஹைக் பண்ணியிருந்தாங்க. இந்த லம்போருக்கு வந்து 400 ரூபா பெர் டன்னும் ஃபைன்ஸுக்கு 200 ரூபா பெர் டன்னை வந்து ஏப்ரலில் இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ 2 மாதத்தில் 2 டைம்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட்டாட்டு மார்ச்சில் வந்து ஒரு 8 மந்த்ஸில் இல்லாத அளவுக்கு மார்ச்சில் வந்து அவங்க என்எம்டிசி ப்ரைஸை வந்து கட் பண்ணியிருந்தாங்க. மறுபடியும் இப்போ 2 மாதத்தில் 2 டைம்ஸ் வந்து ஹைக் பண்ணியிருக்காங்க. இது என்எம்டிசியை பொறுத்தவரைக்கும் மற்றொரு அப்டேட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா பிஜி இன்வைட்டு ரிசல்ட்ஸ் வந்து வந்துருந்துச்சு. நான் ஆல்ரெடி அப்டேட் பண்ணியிருந்தேன். ரிசல்ட்ஸ் வந்துருந்து ஒரு பக்கம். நெக்ஸ்ட் டிவிடெண்டை 3 ரூபா கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருந்தேன். அது ஒரு பக்கம் இருக்க. பிஜி இன்வைட்டு 115 ரூபா அந்த ரேஞ்சிலே நிறைய பேர் கன்சிடர் பண்ணியிருந்தாங்க. 115 120 ரூபா அந்த ரேஞ்சிலே கன்சிடர் பண்ணிட்டு ஸ்டாக் ப்ரைஸ் இறங்குது ப்ரோ அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நான் அதுக்கு செப்பரேட்டாக ஒரு வீடியோவும் போட்டிருந்தேன். அது ஒரு பக்கம் இருக்க. இன்றைக்கி பிஜி இன்வைட்டு
ரூ. 96 அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஒரு ஃப்ளாட் பாசிட்டிவ்ல ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. இந்த ஸ்டாக் பிரைஸ் வந்து ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணும்போது ₹98 அந்த ரேஞ்சில் இருந்தது. மறுபடியும் இப்போ ₹2 இறங்கியிருக்கு. ஸோ இந்த பிஜின் வெயிட் லாங் டேர்முக்கு ஒரு நல்ல ஸ்டாக் தான், வேல்யூ உள்ள ஸ்டாக் தான். ஸோ நம்ம இறங்க 1-2 பிக் பண்ணிட்டு இருக்குது ரொம்பவே நல்லது பிஜின் வெயிட்டில். ஸோ இது பிஜின் வெயிட்டை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ஸ்டாக் ப்ரைஸ் வந்து இறங்க நம்ம 1-2 பிக் பண்ணலாம். இது வந்து பிஜின் வெயிட்டை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ஸ்டாக் ப்ரைஸ் இன்னைக்கு 96 அந்த ரேஞ்சில் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கெயில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ₹200 அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஒரு நெகட்டிவ் ரேஞ்சில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ கெயிலும் பார்த்தீங்கன்னா நம்ம 1-2 அப்படின்னு சொல்லி வாங்கி போடுறது நல்லது. ஸோ இப்போதைக்கு ஸ்டாக்ஸ் வந்து அந்த ஸ்டாக் வந்து அண்டர் வேல்யூவாக தான் இருக்குது கெயில். ஸோ இது கெயிலை பொறுத்த வரைக்கும் அப்டேட் ₹200 அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. கெயிலையும் நம்ம 1-2 கீழே விழ அக்யூமுலேஷன் பண்ணுறது ரொம்பவே நல்லது. இது கெயிலை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பூனாவாலா ஃபின் கார்பரேஷன். இவங்க பார்த்தீங்கன்னா இந்த இண்டஸ்இண்ட் பேங்கோட சேர்ந்து ஒரு கோ-பிராண்டட் கிரெடிட் கார்டை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த இண்டஸ்இண்ட் பேங்கும் பூனாவாலா ஃபின் கார்ப்பும் சேர்ந்து ஒரு கோ-பிராண்டட் கிரெடிட் கார்டை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க கொலாபரேஷன் வச்சு. இந்த இண்டஸ்இண்ட் பேங்கும் இவங்க சேர்ந்து பண்ணியிருக்க கிரெடிட் கார்டோட நேம் எலைட் ரூபே பிளாட்டினம் கிரெடிட் கார்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து கஸ்டமர்ஸோட பேங்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரீடிஃபைன் பண்ணுறதுக்கும் எலிவேட் பண்ணுறதுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பிளாட்டினம் கிரெடிட் கார்டு எலைட் பிளாட்டினம் கிரெடிட் கார்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு ஃபினான்ஷியல் சொல்யூஷனில் ஒரு மைல் ஸ்டோனை ரீச் பண்ணுறதுக்காண்டி தான், கஸ்டமர்ஸு கூட தேவையை பூர்த்தி பண்ணுறதுக்காண்டி தான் அந்த கிரெடிட் கார்டை வந்து லான்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பூனாவாலா ஃபின் கார்பரேஷன் பார்த்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட்டு 332 கோடி பண்ணியிருந்தாங்க. அவங்களோட ரிசல்ட்ஸ் பார்க்கும்போது 84% வந்து இன்க்ரீஸ் ஆகிருந்துச்சு. 25% வந்து குவார்டர் பேசிஸில் இன்க்ரீஸ் ஆயிருந்து இந்த கம்பெனி பண்ணியிருந்தாங்க. ஸோ இது ஒரு நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனி. இண்டஸ்இண்ட் பேங்கோட பார்ட்னர்ஷிப் வச்சு கோ-பிராண்ட் கிரெடிட் கார்டை லான்ச் பண்ணியிருக்காங்க. இது பூனாவாலா கார்பரேஷனை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எல்ஐசி நேற்று ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்ம ரிசல்ட்ஸ் அப்டேட் பார்த்தோம். குவார்டர் பேசிஸில் நல்லாவே இன்க்ரீஸ் ஆயிருக்கு ப்ராஃபிட். பட் இயர் பேசிஸில் ஒரு மார்ஜினல் இன்க்ரீஸ்மெண்ட் இருந்துச்சு. இந்த எல்ஐசி ஷேர் மூலமாட்டு ஒரு அப்டேட் என்னன்னா, கவர்மெண்ட் வந்து இதில் நியர்லி 96.50% ஸ்டேக் வந்து ஹோல்ட் பண்ணுறாங்க. ஸோ இது மூலமாட்டு நம்மளோட கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு 3662 கோடி வந்து எல்ஐசி மூலமாட்டு டிவிடன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. ஏன்னா எல்ஐசியில் மோஸ்ட் ஆஃப் த ஷேர் ஹோல்டிங் வந்து நம்மளோட கவர்மெண்ட்டாக தான் இருக்கிறாங்க. ஸோ அதனால இப்போ அவங்களுக்கு 3662 கோடி வந்து அவங்களோட ரிசல்ட்ஸ்க்கு அப்புறம் டிவிடன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ₹6 வந்து ஒரு ஷேருக்கு டிவிடன் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க எல்ஐசி. ரிசல்ட்ஸ் அப்டேட் பார்க்கலன்னா நேற்றைய வீடியோவில் பாருங்கள், தெரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட்டு சேர்மன், எல்ஐசியோட சேர்மன் கொடுத்த அப்டேட் என்னன்னா, நிதியாண்டு 25 அவங்களோட க்ரோத் வந்து டபுள் டிஜிட்டில் இருக்கும் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காரு. ஸோ இது ஓவராலாட்டு எல்ஐசியை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதானி குரூப்பில் வந்து அப்டேட்டு. அதானி குரூப் வந்து இந்த யூபிஐ பிஸ்னஸ், டிஜிட்டல் பேமெண்ட், கிரெடிட் கார்டு பிஸ்னஸ் இதுக்குள்ளெல்லாம் என்ட்ரு ஆகுறாங்க. ப்ளஸ் வந்து இ-காமர்ஸ் பிஸ்னஸ் இதுக்குள்ள எல்லாமே என்ட்ரு ஆகுறாங்க. இது ரீசன் பார்க்கும்போது இவங்க ரிலையன்ஸு, கூகுளு, வால்மார்ட் இவங்களுக்கு கூடலாம் காம்பீட் பண்ண தான் வராங்க அப்படின்னு சொல்லி ரீசன் வருது. ஸோ இந்த யூபிஐ, கோ-பிராண்ட் கிரெடிட் கார்டு, ஆன்லைன் ஷாப்பிங், இந்த ஓஎன்டிசி இதிலெல்லாம் வரும்போது இந்த எக்ஸிஸ்டிங் பிளேயர்ஸாக இருக்கிற கூகுள், ரிலையன்ஸ், அமேசான் வால்மார்ட் இவங்க காம்பீட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து அதானி குழுமம் கொடுத்த அப்டேட்டு. ஸோ இந்த நியூ பிஸ்னஸுக்குள்ள அவங்க என்ட்ரி கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு அப்டேட் வந்திருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நால்கோ, இவங்க ஒரு பிஎஸ்யூ மைனிங் கம்பெனி ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 996 கோடி நெட் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. சேம் குவார்டர் லாஸ்ட் இயரில் 495 கோடி பண்ணியிருக்காங்க. இயர் பேசிஸில் நெட் ப்ராஃபிட் டபுள் ஆயிருக்கு. அதே குவார்டர் பேசிஸில் இன்னுமே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 470 கோடி பண்ணியிருந்தாங்க முந்தின குவார்ட்டரில், இப்போ 996 கோடி பண்ணியிருக்காங்க. கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவன்யூ வந்து 2.5% டவுன் ஆயிருக்கு. 3579 கோடி பண்ணியிருக்காங்க. 2.5% ரெவன்யூ கீழே விழுந்திருக்கு. அவங்களோட மார்ஜின் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. 30.9% இருக்குது. சேம் குவார்ட்டர் லாஸ்ட் இயரில் 20.9% இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு ஷேருக்கு பார்த்தீங்கன்னா ₹6 டிவிடன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த நால்கோ ஷேர் வந்து ஒரு வருஷத்தில் 43% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ட்ரேடிங் வந்து ஹையராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட அவுட்லுக் சஸ்டைனபிள் பிஸ்னஸ் ரொம்பவே நல்லா இருக்குது. அதாவது இவங்களோட பாஸ்ட் 3 இயர்ஸில் இவங்களோட பிஸ்னஸ் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்களோட மேனேஜிங் டைரக்டர் சிஓ ஸ்ரீதர் பட்ரா அவர் சொல்லியிருக்காரு. அவங்களோட இந்த லாஸ்ட் 3 இயர்ஸில் அவங்களோட அச்சீவ்மெண்ட்ஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எனர்ஜி அண்ட் பாக்சைடு வந்து அவங்களோட அந்த பிஸ்னஸ் பிளான் வந்து ரொம்பவே அந்த ஆர்கனைசேஷனை நெக்ஸ்ட் 30 இயர்ஸுக்கு வளர்ச்சி பாதையில் கொண்டு போகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. லாஸ்ட் ஃபிசிக்கல் அந்த கம்பெனி ரெஜிஸ்டர் பண்ண அந்த ஹையஸ்ட் எவர் மெட்டல் சேல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. லாஸ்ட் ஃபிசிக்கலில் அவங்களோட கம்பெனி பண்ண அந்த ஹையஸ்ட் எவர் மெட்டல் சேல்ஸ் வந்து 4,70,108 மெட்ரிக் டன்னாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பாக்சைட் வந்து ஒரு ரெக்கார்ட் ஹை சேல்ஸை வந்து அட்டைன் பண்ணிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஷேர் ப்ரைஸ் ₹194 அந்த ரேஞ்சில் இருக்குது. ஸோ இன்றைக்கி ஒரு ஃப்ளாட் பாசிட்டிவில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. ப்ரைஸ் ட்ரேடிங்ஸ் 24 இருக்குது. ஸோ இப்போதைக்கு நெட் ப்ராஃபிட் நல்லா பண்ணியிருக்காங்க. பட் ரெவன்யூ கீழே விழுந்திருக்கு. ஸ்டாக் ப்ரைஸ் ஏற்றுவாங்களாம், மேலே போகுமா எப்படின்னு நம்மளை எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. ஸோ இது நால்கோவை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ஆல்ரெடி வாங்கியிருந்தவங்களுக்கு ₹6 டிவிடனும் கிடைக்கும்.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அல்ட்ராடெக் சிமெண்ட்ல வந்து அப்டேட் இவங்க யூஏஇ பேஸ்ட் ஆர்ஏகே சிமெண்ட் கோ அப்படிங்கிற கம்பெனி இது வந்து ஒரு ஒயிட் சிமெண்ட் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் பேஸ்டு கம்பெனி இந்த கம்பெனியில் வந்து 31.6% ஸ்டேக் அக்யூர் பண்ணுற பிளான்ல இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அந்த கம்பெனி ஒரு ஆஃபர் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஆர்ஏகே சிமெண்ட் கோ அந்த கம்பெனி வந்து நியர்லி மே 28லேருந்து ஜூன் 24 வரைக்கும் அந்த ஆஃபர் ஓப்பனில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து இவங்க அல்ட்ராடெக் சிமெண்ட் வச்சிருக்க பிளான் $10.10 மில்லியன் வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஐடியா இருக்கிறாங்க. 739 கோடி வேல்யூவில் இன்வெஸ்ட்மெண்ட் 29.39% ஸ்டேக்கை அக்யூர் பண்ண இருக்கிறாங்க அந்த ஆர்ஏகே சிமெண்ட்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இன்வெஸ்ட்மெண்ட் மூலமாட்டு அவங்களோட அந்த ஒயிட் சிமெண்ட் பிஸ்னஸை மேனுஃபேக்சரிங் பண்ணி அதை லோக்கலி ரீஜனலி குளோபலி வந்து எக்ஸ்பாண்ட் பண்ணுற அந்த ஒயிட் சிமெண்ட் பிஸ்னஸை இன்னும் எக்ஸ்பாண்ட் பண்ணுற ஐடியாவில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கம்பெனி ஆர்ஏகே சிமெண்ட் கோ வந்து அபுதாபி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சிலே லிஸ்டட் ஆயிருக்கு செப்டம்பர் 1980. டேன் ஓவர் பார்த்தீங்கன்னா 576 கோடி பண்ணியிருக்காங்க. ஃபினான்ஷியல் 23ல் 7% வந்து இயர் ஆன் இயர் ப்ரீவியஸ் இயரை கம்பேர் பண்ணும்போது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 2022 டேன் ஓவர் 537 கோடி, 2021 வந்து 482 கோடி, 21 482 கோடி, 22 537 கோடி, 23 576 கோடி. அவங்களோட டேன் ஓவர் பார்க்கும்போது இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அல்ட்ராடெக் சிமெண்டோட இப்போ கெப்பாசிட்டி பார்க்கும்போது 138.39 மில்லியன் டன்ஸ் பெர் ஆனமாக இருக்குது அவங்களோட கிரே சிமெண்ட் கெப்பாசிட்டி. ஆப்ரேட்டிங் பார்த்தீங்கன்னா அவங்களோடது 23 இன்டிகிரேட்டட் மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் வச்சிருக்காங்க, 29 கிரைண்டிங் யூனிட்ஸ் வச்சிருக்காங்க, 1 கிளிங்கரைசேஷன் யூனிட் வச்சிருக்காங்க, 8 பல்க் பேக்கேஜிங் டெர்மினல்ஸ் வச்சிருக்காங்க இந்த அல்ட்ராடெக் சிமெண்ட். ஸோ இவங்களோட ரீசெண்டாக நெட் ப்ராஃபிட் வந்து 35% இன்க்ரீஸ் ஆயிருந்து, ரெவன்யூவோ 9.4% இயர் ஆன் இயர் பேசிஸில் இன்க்ரீஸ் ஆயிருந்து. இது அல்ட்ராடெக் சிமெண்ட்டை பொறுத்தவரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட். இன்னைக்கு ஷேர் ப்ரைஸ் வந்து ஒரு ஃபிளாட் நெகட்டிவ்ல ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. இது அல்ட்ராடெக் சிமெண்ட்டை பொறுத்தவரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆர்மியும் இந்தியன் ஆயில் கார்பரேஷனும் ஒரு மெமரம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. எதுக்குன்னு பார்க்கும்போது இந்த ஹைட்ரஜன் ஃபியூல் செல் பஸ் டெக்னாலஜி அது சம்மந்தமாட்டு இப்போ ஹைட்ரஜன் ஃபியூல் செல் பஸ்ஸை வந்து இந்தியன் ஆர்மிக்கு இவங்க இந்தியன் ஆயில் கார்பரேஷன் ஒன்று வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து சீட்டிங் கெப்பாசிட்டி 37 பேசஞ்சர் இருக்கலாம், 250 300 கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் கிடைக்கும், 30 கிலோகிராம் வேல்யூவில் ஹைட்ரஜன் ஃபியூல் நிரப்பலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது இந்தியன் ஆயில் கார்பரேஷனும் இந்தியன் ஆர்மியும் பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. ஸோ இது இந்தியன் ஆயில் கார்பரேஷனை பொறுத்தவரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட். மெமரம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் பார்ட்னர்ஷிப்பில் வராங்க ஹைட்ரஜன் ஃபியூல் செல் பஸ் டெக்னாலஜி சம்மந்தமாட்டு. பார்த்தீங்கன்னா ஐநாக்ஸ் விண்ட் இவங்க ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க ரீசெண்டாக. நெட் ப்ராஃபிட் வந்து 36.7 crores பண்ணியிருந்தாங்க. அதே சேம் குவார்டர் லாஸ்ட் இயரில் 119 கோடி நெட் லாஸ் ஃபேஸ் பண்ணி இப்போ நெட் ப்ராஃபிட்டுக்கு மாறி இருந்தாங்க இந்த குவார்ட்டரில். ஸோ அவங்களோட ரெவன்யூவும் கிட்டத்தட்ட டபுள் ஆயிருந்து 527 கோடி பண்ணியிருந்தாங்க. இந்த கம்பெனியில் ப்ரொமோட்டர் குரூப் வந்து 38.43% ஆஃப் த ஸ்டேக் வந்து ஹோல்ட் பண்ணுறாங்க இந்த ஐநாக்ஸ் விண்ட் எனர்ஜியில். இப்போ வந்து ஒரு பிளாக் டீல் நடந்திருக்கு. 33.43% ஆட்டு ப்ரொமோட்டர் ஹோல்டிங் கம்மியாக இருக்குது. 5% ஆஃப் த ஸ்டேக் வந்து ப்ரொமோட்டர் குரூப் வந்து விற்றுருக்காங்க, ஸ்டேக் சேல் பண்ணியிருக்காங்க. நியர்லி அதோட வேல்யூ 414 கோடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஷேர் ப்ரைஸு 151 ரூபா அந்த ரேஞ்சில் வச்சு விற்றுருக்காங்க. 8% டிஸ்கவுண்ட், அதாவது நேத்தே க்ளோஸ்லேருந்து 8% டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் தான் விற்றுருக்காங்க அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸ்டாக் ப்ரைஸ் இன்னைக்கு 10% கிட்ட அடிச்சிருந்தாங்க, 147 ரூபா அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. 10% வந்து ஸ்டாக் ப்ரைஸ் லோவர் சர்க்யூட் அடிச்சிருந்து இந்த ஐநாக்ஸ் விண்ட் எனர்ஜி. ஸோ ப்ரொமோட்டர் குரூப் வந்து 5% ஸ்டேக் வந்து ஒரு பிளாக் டீல் நடந்ததுனால இன்னைக்கு ஸ்டாக் ப்ரைஸ் வந்து அடிச்சிருக்காங்க 10%. இது ஐநாக்ஸ் விண்ட் எனர்ஜியை பொறுத்தவரைக்கும் நெகட்டிவ் அப்டேட்டு. இப்போதைக்கு யாருமே இதில் போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடாதீங்க. இது ஐநாக்ஸ் விண்ட் எனர்ஜியை பொறுத்தவரைக்கும் அப்டேட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் நிறைய மார்க்கெட் அப்டேட்ஸ் எல்லாமே பார்த்தோம், ரிசல்ட்ஸ் அப்டேட்லாம் பார்த்தோம், ஷேர் அப்டேட்ஸ்லாம் பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.